அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி களஞ்சியை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை மற்றும் முருகப்பெருமானையும் சிவசக்தியையும் விஷ்ணு லட்சுமியையும் பிரம்மா சரஸ்வதியையும் பஞ்சபூதங்களையும் திக்பாலர்களையும் திக் சக்திகளையும் மகான்களையும் போற்றி வணங்கி இந்த ஆகஸ்ட் மாதம் வாரப்பலன் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் 1/8/2024 குருவாரம் முதல் அதாவது வியாழக்கிழமை துவங்கி 7/8/2024 வரை, அதாவது 1/8/2024 முதல் 7/8/2024 வரை உள்ள வாரப்பலன்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். மேஷம், உங்கள் ராசிக்கு கேந்திர உபஜயத்தில் கிரக சஞ்சாரங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சொன்னபடி எதையும் செய்து பெருமைப்படுவீர்கள். பூமி, பொன்பொருள் இதன் அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். மற்றும் சில மாற்று நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு விருந்து வேடிக்கைகளிலும் கலந்து கொண்டு விமர்சனங்களும் விளையாட்டும் போட்டிகளும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழும் வந்து சேரும். எந்த வகையிலாவது தங்களுடைய தேவைகளை எப்படியும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குறிப்பாக பூமி, எந்திரம், எரிபொருள், வீட்டு உபகரணங்கள், கால்நடைகள் இதன் ஜீவனம் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றமுடையதாக இருந்திடக்கூடும். அதிர்ஷ்ட திசைகள் என்று பார்த்தோமேனால் தென்மேற்கு, வடமேற்கு மற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் கிரே பிங்க் வர்ணங்களாகும். உங்களுடைய பணம் முயற்சிகள் கைகூடக்கூடிய தேதிகள் 1, 2, 7. வழிபாடு கணபதி போற்றி படிப்பது. மேசராசி, விநாயகப் பெருமானுக்கு வியாழக்கிழமை அன்று நாவல் பழம் வைத்து பூஜை செய்து அந்த நாவல் பழத்தை வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் கஷ்டம் குறையும். ரிஷபராசி அன்பர்களே, விக்ரம தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இந்த வாரம் துவக்கம். உங்களுக்கு வளம் சேர்க்கும் அளவில் ஒரு பெரிய விஷயம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. பல வரவுகளும் இருக்கும். ஆண்கள் பெண்களை இணைத்து செய்யும் முயற்சிகள் எதுவும் வீண் போகாது. மற்றும் உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கின்றன. வேலை, வியாபாரம், கூட்டுநிலை இதன் முயற்சிகள் எல்லாம் சாதகமே. படிப்பு, பொறுப்பு, ஆள்பலம் மற்றும் குடும்ப சந்தோஷம் யாவும் மன நிகழ்வுகளில் சந்தோஷத்தை உண்டாக்கும். ஒரு விதமான சிறப்புகளும் இருக்கும். எந்திரம், ரெவென்யூ, எலக்ட்ரானிக்ஸ், நறுமணப் பொருட்கள், உணவு, சரீரம் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஆதாயமே. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, பச்சை. வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, தென்கிழக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 3, 4, 5. வழிபாடு சரஸ்வதி மாலை போற்றி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, தேங்காய் என்பது லேசான விஷயம் கிடையாது. தேங்காயை ஒரு கட்டரில் வைத்து கட் பண்ணி அதில் சிறிதளவு கருப்பு எள் சேர்த்து அந்த கருப்பு எள்ளையும் அதையும் ஒன்றாக வைத்து ஒரு விநாயகப் பெருமான் முன்னால் தீபதூபம் காட்டி அதை எடுத்து சிறிது காக்காய்க்கு வைத்துவிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் பகை, பாவர் வர்க்கம். இதனால் எதிரிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரிகள் உண்டு. எதிலும் பார்த்து நடந்துக்குவது நல்லதே. குடும்பம், தொழில், அக்கம் பக்கம், அடுத்தவர்கள் விஷயம் இதிலெல்லாம் மிக உஷாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, படிப்பு, பதவி, தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள், முதலாளிகள், பணியாட்கள் இவர்களிடத்தில் கூட நீங்கள் இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லதொரு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்கலாகாது. பிள்ளைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போகவும். ஜெபம், தொழுகை, பூஜை மற்றும் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு உகந்ததே. அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, ஸ்கை ப்ளூ அண்டு தேன் கலர். வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, தென்மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 6, 7. வழிபாடு பாலாஜி பாசுரங்கள் படிப்பது. செம்பருத்தி பூ 27 பூக்கள். இந்த பூக்கள் யாருக்கு மாலையாக போட வேண்டும்? நடராஜருக்கு. வியாழக்கிழமை தோறும்
கண்டிப்பாக இந்த மாலையை செலுத்தி ஒரு நெய் தீபம் போட்டு வந்தீர்களானால் உடல் உபாதையும் மன உபாதையும் குறைந்து மனதிலே நிம்மதி தோன்றும். கடகம், கடகராசி அன்பர்களே, வெற்றி ஆதாய பாவத்தில் சாதக கிரகங்கள் உங்களை எந்த வகையிலும் சாதிக்க வைக்கப் போகின்றன. இரவுகள் பாராது எதிலும் ஈடுபட்டு நினைத்த காரியத்தை முடித்து விடுவீர்கள். உங்கள் அணுகுமுறையால் பலரும் பயன்பெறுவார்கள். வேலை அல்லது தொழில், கடல் கடந்த முயற்சி, இதன் விஷயங்கள் ஓரளவு ஈடேறும். பண வரவுகளும் நல்ல விதமாக இருக்கும். சில பைசல்களும் உண்டு. எந்த வகையில் பார்த்தாலும் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கின்றன. மற்றும் உணவு, பதப்படுத்துதல், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், விவசாயம், பணம், பரிவர்த்தனைகள் மற்றும் பட்டை தீட்டும் தொழில், கடல்வாழ் வஸ்துக்கள், இதன் ஜீவனங்களால் இவ்வாரம் பயனடைய போகிறீர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் ஆஷ் கலர் மெரூன். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு தெற்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 3, 4, 5. வழிபாடு சிவசக்தி போற்றி. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, கடகராசி. ஒரு மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணிக்குள் நரசிம்மர் வழிபாடு. இந்த நரசிம்மருக்கு ஏலக்காய் மாலை சாற்ற வேண்டும். சாற்றி வழிபாடு செய்தீர்களானால் நிச்சயமாக கடனால் ஏற்படுகின்ற உபாதையும் மனக்லேசமும் நீங்கும். அதைவிட சொல்லப்போனால் இனிதான பேச்சுக்கள், பண வரவு கூடும். சிம்ம ராசி அன்பர்களே, சுபர்கள் யோக பாவம், அசுபர்கள் மறைவிடம், இதெல்லாம் ஒரு வகையில் நன்மையே. எதிர்பாராத திருப்பங்கள் சில இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கை அல்லது பதவி, பணி, இணைந்து செய்யும் தொழில், இதிலெல்லாம் பேருடைய சப்போர்ட்டுகள் எப்படியும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கடன்கள் கூட கைகூடலாம். ஏதேனும் சில பிரயாணங்களும் பிரயோஜனமுடையதாக இருக்கும். குடும்பம், குழந்தைகள் விஷயத்தில் பலவித சந்தோஷங்களே. மகான்களின் ஆசிகள் கிடைக்கும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வங்கி, வனத்துறை, காவல், மருத்துவம், எலக்ட்ரானிக்ஸ், பட்டை தீட்டும் தொழில், இதிலெல்லாம் உங்களுக்கு லாபகரமே. அதிர்ஷ்ட நிறங்கள் ஐவரி, சில்வர் கிரே. வலம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு தெற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 6, 7. வழிபாடுகள் சிவசூரிய நாராயணமூர்த்தியை தரிசிப்பது, ஸ்லோகங்கள் படிப்பது. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, சிம்மராசி. மனதில் நிம்மதி. இதற்கு தேவையான பொருள், தேவையான பணம் கிடைக்குமா என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். கருப்பு நிற உடைகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். மனதில் எப்பொழுது பயம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் எள் கலந்த உணவு அல்லது எள்ளு மிட்டாயை வாங்கி சாப்பிடுங்கள். அதன் பின்னால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் பெருமாள் கோயில். ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலிலே சனிக்கிழமை அன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் கஷ்டம் குறையும். கன்னி ராசி அன்பர்களே, அனைத்து கிரகங்களும் பாம்புவை தவிர சாதகமான சஞ்சாரங்களே. இதற்கு முன் இருந்து வரும் சில பாதிப்புகளுக்கு சில நிவாரணங்கள் ஏற்படலாம். உங்கள் முயற்சி எந்த வகையிலும் வீண் போகாது. மற்றும் படிப்பு, எதிர்பாராத பதவி மற்றும் சொத்துக்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பிள்ளைகளுக்காக எடுத்து செய்யும் முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு நன்மையாக அமையும். கூட்டு முயற்சிகளாலும் லாபங்களே. எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு உங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் நண்பர்கள், வெளி உலகம் எந்த வகையிலும் பாதுகாப்பாகவும் பயனுடையதாகவும் இருக்கும். சில பண பைசல்கள் கூட ஏற்படலாம். எதை செய்தாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் தான். அதிலே குறிப்பாக கம்யூனிகேஷன், எந்திரம், லக்ஸுரி, எரிபொருள், கன்சல்டிங், இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு அதிகதொரு ஆதாயங்களே. அதிர்ஷ்ட நிறங்கள் பர்பிள், மஞ்சள். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு மேற்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 3, 4. வழிபாடு காயத்ரி மந்திரங்களை படிப்பது. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் கன்னி ராசி நேயர்களே, பனை வெள்ளம். பனை வெள்ளம் என்பதை
யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டாம். பனை வெல்லத்தை வாங்கி நந்தி பகவான் முன்னாடி வைத்து ஒரு அர்ச்சனை செய்து அதை உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து அதை அவித்து புட்டாகவோ அல்லது கொழுக்கட்டையாகவோ செய்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த பனங்கருப்பட்டிக்கு உள்ள சக்தி என்னவென்றால் எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு. இரத்தத்திலே சம்பந்தப்பட்ட வேகத்தையும் குறைக்கும், பொருளாதார நெருக்கடியையும் குறைக்கும், பிள்ளைகள் வாழ்க்கையும் சீரடியும். துலா ராசி அன்பர்களே, விஷ்ணு லட்சுமி ஸ்தானத்தில் சாதகமான கிரகங்கள் உங்களை எந்த வகையில் பார்த்தாலும் விளம்பரப்படுத்த போகின்றன. இந்த வாரம் வியாபார விருத்திகள், விவகார வியாஜ்யங்களில் வெற்றி, தம்பதியர்களின் சந்தோஷங்கள், புத்திர பாக்கியங்கள், வெளியிடத்திலே தங்களுக்கு ஒரு மதிப்பு, தங்கள் திறமையை பாராட்டி பரிசுகளும் வெகுமதிகளும் இருக்கும். பலவிதமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள், பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். படிப்பு, ஃபாரின், வியாபாரம், இதில் எடுக்கும் முயற்சி எதுவும் சக்ஸஸ் தான். சொந்த பந்தங்கள், நண்பர்களால் நன்மைகளே. உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்றங்களே. அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, தூய வெண்மை. வளம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 3, 4, 5, 6, 7. வழிபாடு மகாலட்சுமி போற்றி படிப்பது. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, துலாம் ராசி. சிங்கம் தன் பிடரியை சிலிர்த்தால் எப்படி அந்த கோபத்தை காட்டுகின்றதோ அதேபோல் உங்களுடைய நிலையும் இப்பொழுது சற்று கோபமாகத்தான் இருக்கும். எதற்கெடுத்தாலும் உங்களை நோக்கி ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அது ஆடி 25 வரை இருக்கும். அதன் பின்னால் இந்த கிரக சூழ்நிலை மாறப்போகின்றது. செவ்வாய் சாரம் மாறுவார். கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்காது. இதற்காக நாம் வழிபடக்கூடிய கடவுள் துர்க்கை தான் வழிபாடு. சிவதுர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மானும் மழுவும் கையில் வைத்திருக்கின்றதே சிவதுர்க்கை. அந்த சிவதுர்க்கையினுடைய வழிபாடு உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். விருச்சிக ராசி அன்பர்களே, கேந்திர திரிகோண பாவங்களில் யோகர்கள் பலமே. நல்ல விஷயங்களை எடுத்து காரிய முயற்சிகள் பிறர் ஒத்துழைப்பால் நன்கு அது அமையப் போகின்றன. எந்த வகையிலும் பிறரால் நீங்கள் பிரயோஜனப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. தொலைதூரம் செல்லும் வாய்ப்புகளும் கைகூடும். சந்தோஷமான குடும்பம், தொழில் சார்ந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மன ரீதியில் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். வேலை முயற்சிகள் பயன் தரும். சில மாற்றம், நவீன நிலைகள், ஆட்கள், எந்திரம், விளம்பரம் இதெல்லாம் உங்களுக்கு ஜீவனத்திலேயே மக்கள் மத்தியில் ஒரு மகத்தான வரவேற்பை உண்டாக்கும். குழந்தைகள் பாக்கியங்களும் நன்கு அமையும். பூமி, இராணுவம், எரிபொருள், ஜுவல்லரி, கமிஷன் மற்றும் ஃபோன் ஆதாயங்கள் இந்த வகை ஜீவனத்தால் மிகவும் சிறப்புகளே. அதிர்ஷ்ட நிறங்கள் டர்க்கிஷ் ப்ளூ, சிகப்பு. வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, தெற்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 6, 7. வழிபாடு சண்முக கவசம் படிப்பது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் 1, 2, 3 தேதிகளில் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, விருச்சிக ராசி. மனதில் ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது கடன் பிரச்சனையால். இந்த கடன் பிரச்சனையால் ஏற்படுகின்ற நிர்பந்தம் பல உறவுகளை கெடுக்கின்றது. மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான் என்று சொல்வார்கள். மரத்தில் ஏறப்போவது மனிதன் அல்ல, அவனுடைய மனம். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இறை நாமா நம்மை நோக்கி ஒலிக்க வேண்டும். புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். சொல்ல சொல்ல உங்களுடைய பிரச்சனை குறையும். தனுசு ராசி அன்பர்களே, விபரீத ராஜயோகத்தில் இந்த வாரம் இடையூறுகள் நீங்கும். இல்வாழ்வில் இன்பமே. விட்டுப்போன சில விஷயங்கள் கைகூடி வரும். நீங்கள் எடுத்து செய்யும் எந்த காரிய முயற்சிகளும் ஒருபோதும் பழுதில்லை. அது பயனுடையதாகவே அமையும். பொது வாழ்க்கையிலும் கலைத்துறையிலும் இதில் உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும்.
எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் போற்றப்படக்கூடியவர்களாக குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். மற்றும் மழலை செல்வங்களாலும் மகிழ்ச்சிகள் ஏற்படும். கன்சல்டிங், நீதி, பூமி, பட்டை தீட்டும் தொழில், லக்ஸுரி, துணி இந்த ஜீவனம் மூலம் லாபகரமே. அதிர்ஷ்ட நிறங்கள் ஸ்கை ப்ளூ, பொன்னிறம். வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2. வழிபாடு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் பைரவியை வழிபடுவது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் 3, 4, 5 தேதிகளில் சற்று கவனமாக இருக்கும். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம். பகலிலே நட்சத்திரத்தை எப்பொழுதாவது பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதை யாராவது உணர்ந்திருக்கின்றார்களா? கிடையாது. மனிதன் எப்பொழுது பகலிலே ஒரு நட்சத்திரத்தை தனுசு ராசிக்காரன் பார்க்கின்றானோ அன்றுதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை பிரியும். அதுவும் மூல நட்சத்திரமும் வியாழக்கிழமை அன்றும் சேர்ந்து வந்தால் அன்றுதான் பாம்பும் கீரிப்புள்ளையும் சண்டை போட்டு பாம்பை கீரிப்புள்ளை கொள்ளாமல் விடாது. மீதி நாட்களில் பாம்பும் கீரியும் பார்த்தால் நண்பன் போல் போய்கொண்டிருக்கும். வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரமும் வருகின்ற நாளிலே தான் கண்டிப்பாக பாம்பும் கீரியும் சண்டை போடுகின்றது. அது சண்டை போடும் நேரத்தில் வானிலை பார், ஒரு ஒளி நட்சத்திரம் தெரியும். அந்த நட்சத்திரமே உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு நட்சத்திர வழிபாடு செய்து கொண்டே இருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மகர ராசி அன்பர்களே, லட்சுமி விஷ்ணு ஸ்தானத்தில் சுபர்கள் பாவர்கள். அதிர்ஷ்டமான வாரம் இது. எடுத்த எந்த காரியமும் ஜெயமாக முடியும். எதிரிகள் உங்களை வெல்ல இயலாது. சரீர சுகம், சல்லாபங்கள், குடும்பத்துடன் குதூகூல பயணங்கள், ஆன்மீக நிலைகள், ஆள்பலம், சாதகமான வாய்ப்புகள் யாவும் உங்களுக்கு ஒரு வகையிலும் நன்மையுடையதாக இருக்கும். மருத்துவம், கம்யூனிகேஷன், விவசாயம், காவல், சுரங்கம், கடல்வெளி இந்த ஜீவனம் எந்த வகையிலும் ஏற்றமுடையதே. மற்றும் எதையுமே நீங்கள் நல்ல விதமாக தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்கட் நிறம், இளம் பச்சை. வளம் தரு வாஸ்து திசைகள் தென்மேற்கு, வடக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 3, 4. வழிபாடு லலிதா சகஸ்ரநாமம் படிப்பது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 6, 7, 8 தேதிகள். மிக கவனமுடன் இருக்கவும். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் மகர ராசி நேயர்களே, பகவான் கீதையிலே சொன்னது போல் மாதங்களில் நான் மார்கழி, மீன்களிலே நான் மகர மீன் என்று சொன்னார். அவர் எதற்காக சொன்னார் என்று மச்ச அவதாரம் முதல் அவதாரமாக இருந்தாலும் உலகத்திலே உறங்காத ஒரு ஜீவன் மீன்தான். கண்ணை மூடி உறங்காது, உங்களுடைய இமைகளும் உறங்காது. அதற்காக ஒன்று சொல்லுகின்றேன், 2 கண்மலர்கள் வாங்குங்கள். அதை கொண்டு ஏதாவது ஒரு அம்பாள் கோயில் பாதத்திலே வைத்து அம்மையினுடைய உண்டியலிலே சேருங்கள். உங்களுடைய முடிந்தால் சென்னையில் வசிப்பவர்கள், சென்னை வானொலி நிலையத்திற்கு பின்னால் கோலவெளி அம்மன் கோயில் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த கோலவெளி அம்மனுக்கு இந்த கண்மலரை செலுத்தினீர்களானால் நிச்சயமாக கஷ்டத்தை நீக்கக்கூடிய உபாயம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்களின் சஞ்சாரங்கள் இல்லை. குடும்பம், தொழில்களில் சில குறைபாடுகள் இருக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். மற்றும் யாருக்கும் பரிந்துரைகள் கூடாது. தனது பணியிலும் சரி, அதிகாரிகளிடத்திலும் சரி, தனக்கு கீழ் உள்ளவர்களிடத்திலும் சரி கோபதாபங்கள் கொள்ளாமல் குணமுடன் நடந்து கொள்ள வேண்டும். எதிரிகள் இருப்பர். உங்களை சுற்றி எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு பாதகமோ வர வாய்ப்பு இருக்கிறது. கவனம். கடன்படும் சூழ்நிலையும் உருவாகும். அதிக தூர அலைச்சலுடன் கூடிய காரிய நிலைகளை தள்ளி போடவும். உங்களுடைய ஜீவனத்தில் மேன் பவர், எந்திரம், சுரங்கம், நீச்ச தொழில், பண பரிவர்த்தனைகள், லாகரி பொருட்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருக்கின்றன. கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, பிரவுன். வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 4, 5, 6, 7. வழிபாடு துர்க்கை ஸ்லோகங்களை
படிப்பது, பாராயணம் செய்வது. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, கும்பராசி. இறை நாமாக்கள் ஒலிக்க வேண்டும். ராமநாம சங்கீர்த்தனம் என்று சொல்வார்கள். அங்கிட்டு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உருவாய் அருள்வாய்ன்னு சொல்லிட்டு கடைசியில் குகனேம்பார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை, அது நமக்கு தெரியாது. அவர் உண்மையிலே அது இறைவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார். அது மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நல்லதாக இருந்தால் நல்லது. இந்த முறை நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பைரவ அஷ்டகம். பைரவ அஷ்டகம் என்பது பைரவருடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 27 பாம்புகள் அதில் சொல்லியிருப்பார். சிவபெருமான் உடம்புல எந்தெந்த இடத்துல பாம்புகள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு பேர் என்னங்கிறது தான் பைரவர் அஷ்டகம். இந்த பைரவர் அஷ்டகத்தை சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளே படிங்க. இல்லைன்னா காலை 6 to 7 படிங்க. இல்லை மதியம் 1 to 2 படிங்க. இந்த பைரவர் அஷ்டகம் படிச்சுட்டு ஒரு எள்ளு மிட்டாயை சாப்பிடுங்க. நிச்சயமாக நல்ல நிலையிலே இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, யோகாதிபதிகள் பலம். இதனால் எந்த ஒரு காரிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் வந்தடையும். வேலையோ தொழிலோ வியாபாரமோ இது நீங்கள் எடுத்து செய்யும் சில காரிய முயற்சிகள் பயன் தரக்கூடும். கணவன் மனைவி பிள்ளைகளால் பெற்றோர்கள் சில விருப்பத்தை எந்த வகையிலும் குடும்பத் தலைவன் நிறைவேற்றி வைப்பார். மற்றும் குழந்தைகளுடைய விருப்பத்தை எந்த வகையிலும் மறுக்காமல் அதை செய்து கொள்ள அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. குலதெய்வ வழிபாடுகளும் பூஜைகளும் தனது நேர்த்திக்கடன்களும் எந்த வகையிலும் நீங்கள் நல்ல விதமாக செய்துக்குவீர்கள். எந்த ஒரு அதிகாரியையும் சமயோஜிதமாக பயன்படுத்தி தனக்கு தேவையானதை தக்க வைத்துக் கொள்வீர்கள். படிப்பு, பதவி மற்றும் நீர், எக்ஸ்போர்ட், உணவு, வருவாய்கள், மொபைல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தூர ஆதாயங்களும் ஆர்டர்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் சாம்பல், மெஜெண்டா. வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 6, 7. வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி போற்றி படிப்பது மிகவும் நன்மையே. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, மீனம் ராசி. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வராவிட்டாலும் தாய், கொலையும் செய்வால் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இது நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலம். என்ன ஒரு சூழ்நிலையில் ராகு உள்ளே இருக்கார். ராகு கேதுகள் அமர்ந்த இடம் பால் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக தேவை. 8 முறை நிறுத்தி நிறுத்தி வலது பக்கம் நாசிகளை எடுத்து இடது பக்க நாசிகளை 8 முறையாக விடுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் 8 என்பது சனி. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொன்னார்கள். சிறிது சிறிதாக 8 முறை மூச்சை இழுக்க வேண்டும். சிறிது சிறிதாக 8 முறை வெளியே விட வேண்டும். அப்பொழுது 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள். அந்த நேரத்தில் நினைக்க வேண்டிய கடவுள் உங்கள் தாய் தகப்பன் தான்.